லண்டனில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதியொன்றில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் 50 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ரோயல் மெயில் 16,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க இருக்கின்றது. லண்டனிலே மிகவும் ஆபத்தான புதிய வகை பூச்சியொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் இருக்கின்ற வங்கி ஒன்று மிகவும் குறைந்தளவு வட்டி வீதத்துடன் கூடிய மோர்ட்கேஜ் திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு எதிராக புதிய வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை சுமந்து வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன. அத்துடன் தமிழடியான் UK யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லண்டனில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதியொன்றில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்று இதிலே 50 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்ஃபர்ட் நகரில் நடந்திருக்கு. இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணியளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இல்ஃபர்ட் நகரில் இருக்கும் சப்பல் ரோட் என்கின்ற ஒரு தெருவில் இருக்கின்ற அப்பார்ட்மெண்டில் இந்த சம்பவம் இன்று அதிகாலை 1 மணியளவில் நடந்திருக்குது. உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசாரும் முதலுதவி படையினரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் தீவிரமான முறையில் சிகிச்சைகள் வழங்கிய போதும் கூட அடுத்த 20 நிமிடத்தில் குறிப்பிட்ட நபர் உயிரிழந்திருக்கின்றார். அவர் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்களுடைய வயசு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 28, 36, 40 ஆகிய வயதுகளை உடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது கிழக்கு லண்டன் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த சம்பவத்திலே உயிரிழந்த நபருடைய பெயர் விவரங்களோ இதர விவரங்களோ இன்னமும் வெளியிடப்படவில்லை. லண்டனிலே புது வகையான மிகவும் ஆபத்தான பூச்சியினம் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த பூச்சி என்ன செய்யுமாம் என்று சொன்னால் மரங்களில் மறைஞ்சிருக்குமாம். லண்டன் பார்க்குகளில் இருக்கிற நிறைய மரங்களை இந்த பூச்சி இப்போ வேகமாக அரித்து கொண்டு வருதாம். அதனால் லண்டனில் இருக்கிற பார்க்குகளில் இருக்கிற மரங்களுக்கு மிகுந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியும் அந்த மரங்களினுடைய இலைகள் எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் உதிர்ந்து கொட்டுண்டுவதாகவும் இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த புதிய வகை பூச்சி இதற்கு முதல் லண்டனில் அடையாளம் காணப்படையலை, அதாவது யூகேல அடையாளம் காணப்படையிலையாம். பார்ப்பதற்கு லேஸ் மாதிரி இருக்குமாம். அதாவது நாங்கள் எங்களுடைய உடுப்புகளில் பாவிக்கிற அந்த லேஸ் இருக்கு தானே, அந்த லேஸ் மாதிரி இருக்குமாம். இப்பொழுது நீங்கள் படத்தில் பார்க்குறதா இந்த பூச்சி. இந்த பூச்சி இப்போ அடையாளம் காணப்பட்டிருக்குது. இது யூகே முழுவதும் பரவுவதற்கான ஆபத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த பூச்சி யூகே முழுவதும் பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது வேகமாக எடுக்கப்படுகின்றன. பார்ப்பதற்கு லேஸ் போல இருக்கும் காரணத்தால் இந்த பூச்சி லேஸ் பக் என அழைக்கப்படுகிறது. லண்டனில் உருவாக்கப்பட்ட ஏராளமான புதிய ட்ரெயின்கள் பாவிக்கப்படாமல் கராட்சிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு கராட்சிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற ட்ரெயின்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 ட்ரெயின்கள் அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காம். எல்லாமே புதுசாக உருவாக்கப்பட்டதாம். அதாவது லண்டன் வாட்டர்லூ ஸ்டேஷனில் இருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருவதற்காக உருவாக்கப்பட்ட ட்ரெயின் பெட்டிகள் 90 ட்ரெயின்கள் இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காம். என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயினில் இருக்கிற வைப்பர்கள், அதாவது இப்போ எங்களுடைய காரில் இருக்கிற வைப்பர் மாதிரி ட்ரெயின் பெட்டியில் முன்னுக்கு இருக்குது தானே வைப்பர், அந்த வைப்பர்கள் அளவுக்கு அதிகமான சைஸில் இருக்காம். பெரிய சைஸில் இருக்கிற காரணத்தால் ட்ரெயின் சாரதிகளால் சரியான முறையில் அந்த ட்ரெயினை செலுத்த முடியல் என்றும், வைப்பர்கள் வேலை செய்கின்ற போது தங்களால் சரியான முறையில் எதிரில் இருப்பவற்றை பார்க்க முடியவில்லை என ட்ரெயின் சாரதிகள் முறைப்பாடு செய்ததை அடுத்து இப்பொழுது இந்த 90 புதிய ட்ரெயின்கள் கராட்சிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காம். இந்த ட்ரெயின்களில் திருத்தங்களை மேற்கொண்டு உடனடியாக சேவையில் ஈடுபடுத்தும்படி அரசாங்கம் கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. SWR எனப்படும் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே நிறுவனத்துக்காக இந்த 90 புதிய ட்ரெயின்களும் உருவாக்கப்பட்டன. 50 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த சாக்கோஸ் தீவுகள் தற்போது மொரிசியஸ் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது சம்பந்தமான செய்திகளை நேற்றைய நாளில் வழங்கியிருந்தோம். இந்த தீவுகள் கையளிப்பு சம்பந்தமாக பல்வேறு விதமான கருத்துக்கள் இப்பொழுது சொல்லப்படுகின்றன. சிலர் அதற்கு ஆதரவாகவும் சிலர் அதற்கு எதிராகவும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள். அரசாங்கம் இந்த தீவுகளை ஒப்படைத்திருக்க கூடாது என கன்சர்வேட்டிவ்
கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றார்கள். அதே வேளையில் லிபரல் டெமோக்ராட் கட்சியினர் இதற்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தீவுகள் எப்போதோ ஒப்படைத்திருக்கப்பட வேண்டும் என அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களிடம் இந்த தீவுகளை கையளித்தது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பினார்கள். அதாவது பிரித்தானிய அரசாங்கத்துக்கு சொந்தமான பல தீவுகள் உலகம் முழுவதும் இருக்கின்றன. அவை பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கின்றன. இந்த தீவுகள் எல்லாம் அந்தந்த அரசாங்கங்களிடம் ஒப்படைக்கப்படுமா எதிர்காலத்தில் என ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டார்கள் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களை பார்த்து. இந்த கேள்விக்கு பதில் வழங்கிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அதற்கு சரியான பதிலை வழங்க மறுத்துவிட்டார். அதாவது ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை, இது குறித்து உடனடியாக எம்மால் கருத்து சொல்ல முடியவில்லை என பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் பதில் வழங்கியிருக்கிறார். எனவே எதிர்காலத்தில் மேலும் பல தீவுகள் அந்தந்த அரசாங்கங்களிடம் ஒப்படைக்கப்படுமா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசியல்வாதிகள் அன்பளிப்பு பொருட்களை பெற்றுக்கொள்வது இப்பொழுது யூகேயில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. பிரதமர் கியர் ஸ்டார்மர் உட்பட பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்றோர் இந்த பிரச்சனையிலே இப்பொழுது சிக்கியிருக்கின்றார்கள். இந்நிலையில் லண்டனில் இருந்து வெளிவருகின்ற பத்திரிகை ஒன்று வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தியிருக்கின்றது. இந்த வாக்கெடுப்பில் கேட்கப்பட்ட கேள்வி என்று சொன்னால், அரசியல்வாதிகள் அன்பளிப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாமா இல்லையா என கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கு 4% மக்கள் அரசியல்வாதிகள் அன்பளிப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என பதில் வழங்கியிருக்கிறார்கள். 96% மக்கள் அரசியல்வாதிகள் அன்பளிப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ள கூடாது என வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு விடயம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். பிரித்தானியாவில் இருக்கின்ற வங்கி ஒன்று இன்று மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பு என்னென்று சொன்னால், மிகவும் குறைந்த அளவு வட்டி வீதத்தில் மோர்கேஜ் வழங்கப்படும் என அந்த வங்கி அறிவித்திருக்கின்றது. அந்த வங்கி எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டண்டர் வங்கி. சண்டண்டர் வங்கி அறிவித்திருக்கின்றது 3.68% வட்டி வீதத்துடன் 5 வருட டீலுடன் தாங்கள் இப்பொழுது மோர்கேஜ் வழங்க இருப்பதாக, இன்று முதல் அது நடைமுறைக்கு வர இருப்பதாக சண்டண்டர் வங்கி அறிவித்திருக்கின்றது. எனவே 3.68% 5 வருட டீலுடன் என்பது இது யூகேல முதல் தடவையாக நடக்கிறது என பொருளாதார அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சண்டண்டர் வங்கி வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிவிப்பு பலத்த வரவேற்பை பெற்று வருகின்றது. எனவே இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அருகில் இருக்கின்ற சண்டண்டர் வங்கி கிளையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு எதிராக வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இந்த வழக்கை தாக்கல் செய்ய இருப்பவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், யூகேல இருக்கின்ற தனியார் பாடசாலைகள், பிரைவேட் ஸ்கூல்ஸ். அதாவது ISC என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. ISC என்று சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தி இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்ஸ் கவுன்சில், அதுதான் ISC என்று சொல்றது. இந்த ISC அமைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1400 தனியார் பாடசாலைகள் இருக்காம். யூகே முழுவதும் இருக்கின்ற 1400 தனியார் பாடசாலைகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த ISC. இவர்கள் தான் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க இருக்கின்றார்கள். என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், லேபர் கட்சி நீண்ட காலமாகவே சொல்லிக் கொண்டு வருகிறது, தனியார் பாடசாலைகளில் அறவிடப்படுகின்ற கட்டணங்கள் மீது வெட் வரியை நாங்கள் அறவிடுவோம், அதற்கான வெட் வரியை அதிகரிப்போம் என்று சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள் நீண்ட காலமாக. இது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இம்மாதம் 30ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இம்மாதம் 30ஆம் தேதி அதே நாளில், அதாவது வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற அதே நாளிலேயே இவர்கள் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு எதிராக வழக்கை தொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு எதிராக ISC அமைப்பு இம்மாதம் 30ஆம் தேதி வழக்கு தொடுக்க இருக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தனியார் பாடசாலைகளில் வெட் வரி அதிகரிக்க போகுது என்ற ஒரு தகவலை கேள்விப்பட்ட பிறகு நிறைய தனியார் பாடசாலை மாணவர்கள் அதிலிருந்து விலகி வருகின்றார்களாம். அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் யூகே முழுவதும் 10,540 மாணவர்கள் தனியார் பாடசாலைகளில் இருந்து விலகி வேறு பாடசாலைகளில் சேர்ந்திருக்கின்றார்கள். 16,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க உள்ளதாக ராயல் மெயில் அறிவித்துள்ளது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் சீசன் வரும்போது ராயல் மெயில் தற்காலிகமான முறையில் ஆட்களை வேலைக்கு எடுக்கும். இம்முறை கிறிஸ்மஸ் சீசனை முன்னிட்டு 16,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கப் போவதாக ராயல் மெயில் அறிவித்திருக்கின்றது. அதற்காக நீங்கள் இப்பொழுதிருந்தே விண்ணப்பிக்க முடியும். ராயல் மெயிலினுடைய உத்தியோகபூர்வமான இணையதளத்தில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கும். எனவே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த 16,000 தற்காலிக தொழிலாளர்களும் யூகேனுடைய பல்வேறு பகுதிகளில் அவர்களுக்கு வேலைகள் கிடைக்குமாம். அதாவது ராயல் மெயிலுக்கு சொந்தமான 2 பார்சல் ஹப்ஸுகள் இருக்குது
யூகேல மிக முக்கியமான 2 பார்சல் ஹப்ஸ்கள் இருக்குது. அதே மாதிரி 5 சீசனல் பார்சல் சோர்ட் சென்டர்ஸ் என்று சொல்லி 5 இடங்கள்ல இருக்குது. அதை விட மெயில் சென்டர்ஸ் என்று சொல்லி 37 இடங்கள்ல இருக்குது. யூகேனுடைய பல்வேறு இடங்கள்ல 37 இடங்கள்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் டெலிவரி ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லி யூகேல நிறைய இடங்கள்ல இருக்குது. எனவே இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ராயல் மெயில் அறிவிச்சிருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூகேல இருக்கிற முக்கியமான 2 பார்சல் ஹப்ஸ்கள் வந்து, அதாவது ராயல் மெயிலுக்கு சொந்தமான 2 பார்சல் ஹப்ஸ்கள் வந்து ஒன்று டெவன்ரி நகர்ல இருக்குது, மற்றது வந்து பொரிங்டன் நகர்ல இருக்குது. இந்த 2 இடங்களுக்கும் சேர்த்து மொத்தமா 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்காம். இந்த 2 இடங்கள்லையும் சேர்த்து ஒரு நாளைக்கு மட்டும் 1.7 மில்லியன் பார்சல்கள் வந்து சோர்ட் பண்ண வேண்டி இருக்குமாம். எனவே இந்த 2 இடங்கள்ல மட்டும் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்காம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 முக்கியமான இடங்களில் வந்து சீசனல் பார்சல் சோர்ட் சென்டர்ஸ் என்று இருக்குது. அந்த 5 இடங்களும் எதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து எதர்ஸ்டோன், மற்றது மில்டன் கெய்ன்ஸ், நோர்த்தாம்ப்டன், டெவன்ட்ரி மற்றும் கிரீன்ஃபர்ட். இந்த 5 இடங்களில் வந்து சீசனல் பார்சல் சோர்ட் சென்டர்ஸ் என்று இருக்குது. அங்கேயும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்காலிகமாக பணியாளர்கள் வேலை செய்கிறதுக்குன்னு சொல்லி பெரிய ராட்சச கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருக்காம். இந்த ராட்சச மண்டபங்களுடைய அளவு எந்த அளவு இருக்கும் என்று சொன்னால் 20 ஃபுட்பால் கிரவுண்டினுடைய அளவில் இருக்குமாம். அத்துடன் இம்முறை தெரிவு செய்யப்படுகின்ற தொழிலாளர்களுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்படும் என்பது சம்பந்தமாக ராயல் மெயில் எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. இருந்த போதிலும் கூட கடந்த வருடம் அவர்கள் கொடுத்த சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து 17 பவுண்ட்ஸ் 10 பென்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு. எனவே இம்முறை வந்து அதைவிட அதிகமாக சம்பளம் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கும் ராயல் மெயிலினுடைய உத்தியோகபூர்வமான இணையதளத்தை அணுகவும். நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோஜனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.